இன்றைக்கான மினி வ்ளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சிக்கன் ஃப்ரை தான் என்னோடய ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். டேஸ்ட் வந்து செம்ம அட்டகாசமாக இருந்துச்சு. சிம்பிளாக இருந்துச்சு ரெசிபி. ஆனால் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருந்துச்சு. இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்றத வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த சிக்கனுக்கு என்ன பேர் வைக்கலான்றத. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பவுலில் 1 கிலோ சிக்கன் எடுத்து அதை நல்லா கழுவிக்கங்க. கழுவிட்ட பிறகு அது கூட வந்துட்டு ஒரு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கங்க. அதுக்கு அடுத்தது ஒரு 4 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கங்க. ஒரு 4 பெரிய வெங்காயம் எடுத்து அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ மற்ற மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கு அடுத்தது தயிர் வந்து ஒரு 2 டீஸ்பூன்லேருந்து 3 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. உப்பு வந்து தேவையான அளவு நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதை எல்லாமே கையிலேயே நல்லா ஃபஸ்ட்டு பிசைஞ்சு வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு அதில் 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா சூடான உடனே 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு அது பொரிஞ்சு வந்த உடனே நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா சிக்கன், அதை சேர்த்துக்கோங்க. ஒரு 3 வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 1 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுட்ட பிறகு அந்த மசாலாவை கழுவுறதுக்காக கொஞ்சோண்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி மட்டும் சேர்த்துருக்கேன். அதை சேர்த்து அந்த சிக்கனில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 25 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா வேக வச்சுக்கோங்க. 25 மினிட்ஸில் சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்துடும். அதுக்கப்புறம் உப்பு தேவைன்னா உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக தண்ணியெல்லாம் சுண்டிட்ட பிறகு கொஞ்சமாக 1 டீஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துட்டு கொத்தமல்லி போட்டு நல்லா ட்ரை பண்ணி இறக்கிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான சிக்கன் ஃப்ரை ரெடி. இதுக்கு என்ன பேர் வைக்கலான்றதை நீங்களே சொல்லுங்கள். சிம்பிளான மெத்தடில் நான் செஞ்சு முடிச்சிட்டேன்.